கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையாக 6வது சபை பிலதெல்பியா சபையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 2 பகுதிகளாக நாம் இதை தியானிக்கலாம். இன்றைக்கு முதல் பகுதியையும் வருகிற வாரத்தில் இன்னொரு பகுதியையும் நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிலடெல்பியா கடைசியாக ஒரு வழியா கிறிஸ்து எந்த குறையுமே சொல்லாத ஒரு சபைக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். எப்படி இருக்குது கேட்கறதுக்கு? நோ கம்ப்ளைண்ட்ஸ், எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த சர்ச்சில். இந்த சர்ச்சில் எந்த விதமான தவறுதலும் இல்லை. நீங்கள் யோசிக்கலாம், அப்படி ஒரு சர்ச் நமக்கு இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? ரொம்ப அற்புதமான ஒரு சபைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த சபை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை இருப்பதை வாசிக்க கேட்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதனின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்திறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஆமென், ஹல்லேலூயா. அற்புதமாய் சில விஷயங்களை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். பிலடெல்பியா என்கிறதான சபை, இந்த பிலடெல்பியா என்கிறதான இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னு சொன்னால், சகோதர அன்பு என்பது அதனுடைய சபையினுடைய அந்த ஊரினுடைய பெயருக்கான அர்த்தம். 2 கிரேக்க வார்த்தைகள். ஒன்று வந்து ஃபிலோஸ். ஃபிலோஸ் அப்படிங்கிறது பிரதர்லி லவ். உங்களுக்கு தெரியும், கிரீக்கில் வந்து ஃபிலோஸ், அகாப்பே, கடவுளுடைய அன்பு, சகோதர அன்பு, கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பு, எரோஸ் என்கிறதான அன்பெல்லாம் கிரேக்க வார்த்தைகளிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலோஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அன்பு என்பது. அடல்ஃபோஸ் அடுத்த வார்த்தை, அதற்கு பேர் சகோதரன். ஃபிலோஸ், அடல்ஃபோஸ், அதுதான் பிலடெல்பியா என்பது அதனுடைய பெயர். இந்த பட்டணத்தை நிறுவியவர் பேர் என்ன? அட்டிலஸ். அவர் தன்னுடைய சகோதரனை நேசித்தபடியினால இந்த பட்டணத்தை நிறுவிவிட்டு சகோதர அன்புங்கிறதான பெயரை இந்த பட்டணத்திற்கு வைக்கிறார். இந்த பட்டணத்தினுடைய நிறுவனர், ஃபவுண்டர், அவருடைய பெயர் என்ன சொன்னேன்? அட்டிலஸ் என்பது. ஏன் இந்த பட்டணத்துக்கு பிலடெல்பியா என்று பெயர் வைத்தார்? தன்னுடைய சகோதரனை அதிகமாய் நேசித்தபடியினால சகோதர அன்பு என்று சொல்லுகிற பொருளை உடைய கிரேக்க 2 வார்த்தைகள் அடங்கிய இந்த பெயரை வைத்தார். கடைசியில் ஆங்கிலத்தில் அது என்னவென்று மாறிவிட்டது? பிலடெல்பியா என்று மாறிவிட்டது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 சபைகளில் ஒரு சபை.
பிலதெல்பியா என்கிறதான நகரத்தில் இருக்கிற ஒரு சபை. ஏற்கனவே நம்ம என்னென்ன சபைகள்லாம் பார்த்தோம்? எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, இப்போ பிலதெல்பியா. ஓகே, இனி அடுத்தது கடைசியாக லவோதிக்கேயா அடுத்தது பார்க்க போகிறோம். இந்த பிலதெல்பியா என்கிறதான பேர்லேயே இன்றைக்கும் ஒரு பட்டணம் இருக்கிறது. எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பிலடெல்பியா எங்கே இருக்கு? கரெக்டாக சொல்லுங்க. அமெரிக்காவில் இருக்கு. இதே பிலடெல்பியாங்கிற பேரில் ஒரு பட்டணம் அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த பட்டணத்தை நிறுவினவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வில்லியம் பென். அவர் இதே ஐடியாவை காப்பி அடித்து பென்சில்வேனியா என்கிறதான ஸ்டேட்டில் ஒரு பட்டணத்திற்கு பிலடெல்பியா என்கிற பெயரை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னு சொன்னால் பென்சில்வேனியா ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா பிலடெல்பியாவை பார்க்கலாம். நீங்கள் நான் இந்த பிலடெல்பியாவுக்கு போகலாம், அந்த பிலடெல்பியாவுக்கு போயிருக்கேன். எந்த பிலடெல்பியா நான் போனதில்லை. இந்த 7 சபைகள் இருந்த ஒரு பட்டணம் பிலடெல்பியாவை நான் பார்த்ததில்லை. ஆனால் அடுத்த வருஷம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் பார்க்கணுன்னா, இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் 7 சபைகள் இருக்கிற பட்டணங்களையும் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது வரதுனா கூட வாங்க, நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாம். பார்க்கணும்ல எப்படின்னாலும். ஆனால் அந்த பிலடெல்பியாவை நான் போய் பார்த்துருக்குறேன். இதுவும் எப்படின்னா அதே போல் காப்பி அடித்து உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம் தான் பிலடெல்பியாங்கிறதான பட்டணம். ஓகே, நல்ல அழகான பட்டணம் அந்த பட்டணம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு கேள்வி. ஏன் இந்த பட்டணம் உருவாக்கப்பட்டது? இந்த பட்டணம் உருவாக்கினதனுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டணத்தை உருவாக்கினவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 ரோட்ஸ் இந்த இடத்துல கிழக்கிலிருந்து ஜாயின் பண்ணுது, ஈஸ்ட்லேருந்து. அந்த ரோடு எங்கே வரைக்கும் போகுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்தியாவை கடந்து சைனா வரைக்கும் வருது அந்த ரோடு. சரி, இப்படி ஒரு ஜங்ஷன் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பட்டணத்தை ஏன் நிறுவ வேண்டும் என்று சொல்லி கேட்டால், இந்த பட்டணத்தினுடைய நிறுவனர் பல அதாவது பல விக்கிரகங்களை வழிபாடு செய்கிறவர். அதுல ஒரு விக்கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா டயோனைசஸ் என்கிறதான விக்கிரக வழிபாடு. இப்போ இவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்டணத்திற்கு வருகிறவர்கள் திரும்ப போகும் பொழுது அந்த தெய்வங்களை அவரவர்களுடைய ஊர்களுக்கு அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஏராளமான விக்கிரக கோயில்கள், ஏராளமான பலிபீடங்கள், ஏராளமான விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் செய்து இந்த பட்டணம் முழுவதையும் நிரப்பிவிட்டார். இப்போ இந்த பட்டணத்திற்கு வருகிறவர்கள் எப்படியாகிலும் இந்த கோயிலை போய் பார்க்கலான்னு பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற வழிபாடுகளை பார்ப்பார்கள். போகும்பொழுது என்ன செய்ய வேண்டுமா? இந்த தெய்வங்களை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ இந்த பட்டணம் என்ன பட்டணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா மிஷனரி பட்டணம், மிஷனரி ஃபார் பேகன் ரிலிஜியன். அவனுக்கு ஒரு மிஷனரி தரிசனம் இருந்திருக்குது பார்த்தீங்களா? எப்படி ஆகிலும் நம்ம தெய்வத்தை என்ன பண்ணணும், கொண்டு போய் எல்லா இடங்களுக்கும் செலுத்த வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது. ஆகினால இந்த பட்டணம் உருவாக்கப்பட்டது. இந்த பட்டணம் இன்னும் சொல்லப்போன குட்டி ஏத்தென்ஸ் என்று சொல்லலாம். குட்டி ஏத்தென்ஸ், ஏன்னா அவ்வளவு விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். இந்த பட்டணத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த பிலடெல்பியாவில் நிறைய எரிமலைகள் இருக்கிறது. இந்த எரிமலைகள் எரிந்து லாவா குழம்புகள், அந்த லாவாங்கிற குழம்பு தானே வெளியே வரும் எரிமலையிலிருந்து. வெளியே அது கீழே விழுந்ததற்கு பிறகு அது என்னவா மாறினா சாம்பலா மாறிடும், ஆஷஸ். இந்த ஆஷஸ் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தது எதற்கு பிரயோஜனப்படும் சொன்னா, கிரேப்ஸ் அதிகமாக விளையிறதற்கு இது பிரயோஜனம் உள்ள ஒரு சாம்பலாக அந்த சாம்பல் மாறிடும். இப்போ இங்கே இந்த பட்டணத்தில் இருக்கிற மெயின் எக்ஸ்போர்ட் என்ன? டயோனைசஸ். இந்த விக்கிரகம் தான் மெயின் எக்ஸ்போர்ட் இந்த பட்டணத்தில் இருந்து. அப்போ இந்த பட்டணத்தில்
விளையக்கூடிய விளைச்சலின் நிமித்தமாக என்ன அதிகமாக தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒயின் அதிகமாக தயாரிக்கிறார்கள். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு ஸ்பிரிட். ஆமாம், 2 ஸ்பிரிட் இங்கே. ஒன்று விக்கிரகம் என்கிற ஸ்பிரிட், இன்னொன்று அந்த ஸ்பிரிட். இந்த 2 ஸ்பிரிட் இந்த பட்டணத்தில் இருக்கிறது. இப்போ இந்த பட்டணத்தை உருவாக்கினதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இதுதான் இந்த பட்டணத்தை உருவாக்கினதனுடைய காரணமே. ஓகே, இப்போ இந்த பட்டணத்தை உருவாக்கி விட்டார்கள். ஓகே, இந்த பட்டணத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பட்டணத்தினுடைய ரோடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் தூண்கள் இருக்கும். அந்த தூண்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டிலே கனத்திற்குரிய குடிமக்களுடைய பெயர்கள் அந்த தூணில் எழுதப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பெயர்களோடு கூட எந்த ராஜாவினால் இந்த குடிமகன் கனப்படுத்தப்பட்டார் என்கிற பெயரும் அந்த தூணில் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பட்டணத்தினுடைய வீதிகளில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தூண்கள் இருக்கும், பில்லர்ஸ். பில்லர்ல என்ன எழுதியிருக்கும்? அந்த பட்டணத்திலே கனப்படுத்தப்பட வேண்டிய நபர்களுடைய பெயர்கள் அந்த தூணில் எழுதியிருக்கும். அது மட்டுமே எழுதியிருக்கும், இவர் எந்த ராஜாவினால் கனப்படுத்தப்பட்டார் என்கிற ராஜாவினுடைய பெயரும் இருக்கும். இப்போ குடிமகனுடைய பெயர், கனப்படுத்தப்பட வேண்டிய குடிமகனுடைய பெயர், அடுத்தது யாரால் கனப்படுத்தப்பட்டார் என்கிற ராஜாவினுடைய பெயரும் அந்த தூண்களில் எழுதப்பட்டிருக்கும். இப்போ இந்த பட்டணத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருமண பக்கமெல்லாம் கோயில் இருக்கும், திருமண பக்கமெல்லாம் தூண்கள் இருக்கும், அடுத்தது பொதுமக்கள் வாழ்கிற வீடு இருக்கும். ஆனா இதுக்கு இடையில ஒரு சின்ன சர்ச்சு ஒன்று இருக்கு. 7 சபைகள் இருக்குல்ல, 7 சபைகள்ல ரொம்ப சின்ன சபை பிலடெல்பியா சபை தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சர்ச்சில் ஏன் ஆண்டவர் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்? சர்ச்சு சிறுசு, அதுதான். இந்த சர்ச்சில் என்ன இல்லை? எந்த குறையுமே இல்லை. இந்த சர்ச், இங்க இருக்கிற சபை இந்த விக்கிரகங்களுக்கு மத்தியிலே துவங்கப்பட்டிருக்கிறது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் என்னுடைய வேத படிப்பில், சரித்திர ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யார் இங்கே சபையை தொடங்கினார்கள் தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. யாரோ அந்த ரோடுகளின் வழியாக இந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறவர்கள் யாருடைய வாயின் மூலமாக சுவிசேஷத்தை கேள்விப்பட்டார்களோ தெரியவில்லை, இங்கே ஒரு சபையை தொடங்கிவிட்டார்கள். இந்த சபையை குறித்த ஒரு சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த பட்டணம் அடிக்கடி எரிமலைகளால் பாதிக்கக்கூடிய பட்டணம். அப்ப இந்த பட்டணத்தில் வாழ்கிறது எந்த நேரத்தில் எரிமலை வரும்னு தெரியாது, ஆபத்து. இப்ப நம்ம வீடுகளுக்கெல்லாம், நம்ம வீட்டு கட்டிட்டு சுடுதண்ணி வேணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாட்டர் ஹீட்டர் வைப்போம், இல்லாவிட்டால் மேலே என்ன வச்சிருப்போம்? சோலார் மூலமாக நமக்கு என்ன வரும்? கீழே தண்ணீர் சூடாக வரும். இல்லாவிட்டால் கீசர் வச்சிருப்போம், அந்த கீசரை சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நமக்கு சுடுதண்ணி வரும். ஆனா இங்க வெந்நீர் ஊற்றுகளே இருக்கு. பைப் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, வெந்நீர் ஊற்றுகள் இருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. வீட்டில் திறந்தீங்கன்னா சுடுதண்ணி தான் வரும் எல்லா வீட்லையும். நல்லா இருக்குல்ல அது? அப்ப நீங்க சில் வாட்டர் வேணும்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் எடுத்து உள்ள போடணும் நீங்க. அப்பதான் தண்ணி என்ன ஆகும்? கோல்ட் ஆகும். கிறிஸ்தவர்கள் இங்கே என்ன செய்தார்கள் என்று சொல்லி ஒரு சரித்திர குறிப்பு இவ்வாறு சொல்லுகிறது. அடிக்கடி நிகழும் எரிமலையினுடைய பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையுமாய் உதவி செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. அவர்களுடைய வீடுகளில் அவர்களை கொண்டு போய் வைத்து, அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து,
அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்தவர்கள் இந்த கிறிஸ்தவர்கள். எவ்வளவு பேர் இருந்தாங்க? ரொம்ப few people. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருந்த சபை இந்த சபை, பிலதெல்பியா சபை. கோயில்கள் ஏராளம், எங்க பார்த்தாலும் திரும்பினா தூண்கள், மக்களுடைய குடியிருப்புகள். அதனால தான் அந்த படத்தில் போடும்போது சர்ச்சை சிறுசா போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு அதுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சர்ச்சை என்ன பண்ணிருக்கேன், சிறியதாக போட்டிருக்கிறேன். ஓகே, இந்த சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது எவ்வாறு ஆரம்பிக்கிறார் என்பதை பாருங்கள். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இயேசுவை நேசிக்கிறவர்களால் மட்டும்தான் பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் நேசிக்க முடியும். இயேசுவை நேசிக்காதவர்கள் எதை நேசிக்க முடியாது? பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் நேசிக்க முடியாது. ஆகினால இந்த சபைக்கு ஆண்டவர் வெளிப்படும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் என்று வெளிப்படுவதற்கு காரணம், இங்க உள்ள மக்கள் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்கள், சத்தியத்தை நேசிக்கிறவர்கள். ஹோலினஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அவ்வளவு விக்கிரக கோயில்கள் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திறவுகோலை உடையவன், நான் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது, நான் பூட்டினால் யாரும் திறக்கவும் முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எதற்கான திறந்த வாசல்? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கான திறந்த வாசல். ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சுவிசேஷத்திற்கான ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பார் என்று சொன்னால், அங்கே எவ்வளவு கோயில்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு விக்கிரகாராதனை நடைபெற்றாலும் சரி, எவ்வளவு குடிப்பழக்கம் இருந்தாலும் சரி, அங்கே சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், நீங்க ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி அந்த வாசலை அடைத்திருப்பார் என்று சொன்னால் அங்கேயே நம்ம முட்டிட்டு இருக்கக்கூடாது. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு என்ன பண்ணு, மூவ் ஆயிடு, இங்கிருந்து மூவ் ஆயிடு. முழு இந்தியா தேசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு வட இந்தியாவிற்கு போவீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ இன மக்கள் இன்றைக்கு சுவிசேஷத்திற்கு தங்களுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறார்கள். There are very responsive people group. எங்க இருக்காங்க? நார்த் இந்தியாவில் இருக்கிறாங்க. சவுத் இந்தியா நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா 4 ஸ்டேட் இருக்குங்க. என்னென்ன ஸ்டேட்? கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்ல காஸ்பலுக்கு முற்றிலுமாக கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? கேரளா. கேரளா ஆல்ரெடி காஸ்பலுக்கு கதவு அடைக்கப்பட்ட மாநிலம். கேரளாவில் இருக்கிற பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. ஒரு சபை விட இன்னொரு சபையை போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுட்டு எப்படி நடத்துறதுங்கிறதான் பிரச்சனையே. பெரிய கன்வென்ஷன் நடக்கும், ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளே உட்கார்ந்து இருப்பார்கள், நூற்றுக்கணக்கான போலீஸ் வெளியே பாதுகாப்புக்கு நிற்பான். எதுக்கு? எதுவும் பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடுவான்னா இல்லை, இதனுடைய போட்டி சபை ஏதாவது உள்ள தொந்தரவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு பாதுகாப்பு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்க. சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இனி அங்க காஸ்பல் நீங்க சொல்றதுக்கு வழியே கிடையாது. சர்ச் குரோத்தும் இல்லை அங்க. இப்போ
இரண்டாவதாக கதவு அடைக்கப்பட்ட மாநிலம் எது தென்னிந்தியாவில்? தமிழ்நாடு. தமிழ்நாடு இருக்க கேரளாவோட சேர்ந்து நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. நீங்க இனி சுவிசேஷமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பிரபல்யமாக சுவிசேஷம் சொல்லக்கூடிய அத்தனை நபர்களையும் வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அவனை கொண்டு போய் சுவிசேஷம் சொல்ல வச்சீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் தான் வருவார்கள், நான் கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தனுமே வரமாட்டான். வந்தாலும் எதுக்கு வருவானா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான் வருவான். டேய், இவனைத்தானே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் போட்டாங்க, அவனை வந்திருக்கான், நம்ம பார்த்துட்டுலாம் தான் வருவாங்க. இரண்டாவது மாநிலம், கதவு அடைக்கப்பட்ட இரண்டாவது மாநிலம் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு. சர்ச் growth கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. சபை வளர்ச்சியே இல்லை. பீப்புள் கன்வெர்ட்டே ஆகிறது கிடையாது. சுவிசேஷம் சொல்ல முடியாமல் காணப்படுகிறோம் இன்றைக்கு. சர்ச் growthல அடுத்தது தென்னிந்தியாவில் கதவு அடைக்கப்பட்ட மூன்றாவது மாநிலம் எது? கர்நாடகா. அதாவது வந்து கர்நாடகா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. கேரளா worst, அடுத்தது தமிழ்நாடு, இப்போ அடுத்தது இருக்கிறது கர்நாடகா தான். அட்லீஸ்ட் அங்கே பின்ன பீப்புள் குரூப் கொஞ்சம் ரெஸ்பான்ஸாக இருக்கிறார்கள், சொல்லலாம் சுவிசேஷம். சர்ச் growth இல்லாத மாநிலம் கேரளா. கொஞ்சம் இங்கே அங்கே ஏதாவது வெளிச்சம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த இருட்டில் மின்மினி பூச்சி தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கு தமிழ்நாடு, அவ்வளோதான். கர்நாடகா கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஆந்திரா ஃபாஸ்டஸ்ட் சர்ச் growthல இருக்கு. ஏராளமான சபைகள் அங்கே இன்னும் உருவாயிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் மெதுவாக ஸ்லோவாக எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால், அடைக்கப்படுகிற கதவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க. கதவு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முற்றிலுமாய் அடைக்கப்பட்ட மாநிலம் கொஞ்சம் இப்படி சந்து மட்டும் இருக்குது. நீங்கள் வீட்டில் வெளில பார்த்துக்கலாம். எதில்? தமிழ்நாட்டில் இப்படி கேப் இருக்கும். கர்நாடகா இப்போ தான் அடைச்சிட்டு இருக்கு, ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கு இருக்கு. ஆந்திராவும் அதே மாதிரி தான் அடைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ மாநிலங்கள், பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள். ஆனால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், எப்பொழுது அதற்கான கதவு அடைக்கப்படும் என்று சொல்லி தெரியாது. பிலதெல்பியா சபையை போல நாம் கொஞ்சம் மக்கள் தானே, நம்மால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வி நாம் கேட்கவே கூடாது. நம்பர் சொல்லுங்கன்னு சொன்னா எடுத்ததுமே 1000, 1001 சொல்லுவீங்களா? நம்பர் சொல்லுங்க, எண் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே எத்தனாவதுல இருந்து ஆரம்பிப்பீங்க? எப்பொழுதும் 1ல் தான் ஆரம்பிப்பீங்க. எண் என்றைக்குமே 1ல் தான் துவங்குகிறது. இந்த பணியை செய்வது யார் என்று சொல்லும் பொழுது, யார் அந்த 1வது நபர் என்கிற கேள்விதான் வருமே தவிர, யார் அந்த 1000 பேர் சேர்ந்து செய்கிற பணி என்னங்கிறது கேட்க முடியாது. நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. அப்போ கேள்வி என்னன்னு சொன்னா, ஹூ இஸ் தட் ஃபர்ஸ்ட் பர்சன்? செங்கடல் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக இருக்கிறது. மோசையை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர், மோசே கோலை நீட்டு. இன்னைக்கு வரைக்கும் என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா, அதுக்குள்ள முதல்ல காலை எடுத்து வச்சு உள்ள போனது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்க நினைக்கிறீங்க அது ஈஸின்னு சொல்லி, ஈஸியே கிடையாது. மனிதனுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் பாருங்க, எப்பவுமே ஹியூமன் மென்டாலிட்டி இதுதான். நான் சொல்றத நான் கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு உயரமான ஒரு கட்டடத்துக்கு போறீங்க, ஒரு 20வது மாடி, 25வது மாடி, 30வது மாடி. 30வது மாடியில் போயிட்டு நின்று கீழே எட்டி பார்க்கும் பொழுது ஹியூமன் மென்டாலிட்டி என்ன சொன்னா, இங்கிருந்து கீழே விழுந்துட்டா என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கு இது வரைக்கும்? எல்லாருக்குமே அதான் வரும். ஒரு பெரிய டேம் வழியா நடந்து போறோம், ஹியூமன் மென்டாலிட்டி அடுத்தது என்ன தெரியுமா யோசிக்க ஆரம்பிக்கும்? திடீர்னு இந்த டேம் உடஞ்சிருச்சுன்னா யோசிச்சிங்களா? இது வரைக்கும் இல்லையா? நீங்க சொல்லுங்க, யோசிச்சிங்களா? இது ஹியூமன் மென்டாலிட்டி. நான் வந்து நியூயார்க்கில் எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கில் போய் நிற்கிறேன். அது 100வது மாடியோ 110வது மாடியோ. அப்பா, போயிட்டு கீழே பார்த்தா, ஏன் ஃப்ளைட்டில் போகும்பொழுதே கீழே பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? திடீர்னு விழுந்துருச்சுன்னா
இல்லை, அந்த மென்டாலிட்டி சொல்ல வரேன் நான். விழுகாது, ஆனால் அந்த மென்டாலிட்டி. இது இந்த பக்கம் தண்ணி நிற்கிது, இந்த பக்கம் தண்ணி நிற்கிது, யாருமே டேம் செவருக்கு எதுவுமே கட்டல, அது பாட்டுக்கு நிற்கிது. நீங்கள் எப்படி உள்ளே போவீங்க? திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன வருமோ வராதா? எல்லாரும் ஒருத்தரும் பார்ப்போம், ஏமா முதல்ல போட்டு பார்க்கலாம், உள்ளே வருதான்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் போகலாம். நான் போகும்போது உள்ளே வந்துருச்சுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் மதில் போல நிற்கிற அந்த செங்கடலில் முதலாவது காலடி எடுத்து வைத்தது யார் தெரியவில்லை. அதே போல இந்த நபருக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு முதலாவது செல்லுகிற நபர் யார்? இந்த தேசத்திற்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு முதலாவதாக போகிற நபர் யார்? நம்ம 100 பேரை ஒன்னா கூட்டிட்டு போகக்கூடாது. 100 பேரை ஒன்னா கூட்டிட்டு போன இடமெல்லாம் காரியம் கெட்டு தான் வந்திருக்கே தவிர எதுவும் உருப்படியா வந்ததா சரித்திரமே கிடையாது. This church was so successful because of the small group of people. They were dynamic. அவர்கள் மிகுந்த வல்லமையுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்தத்தையும் சத்தியத்தையும் நேசிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் என்று சொல்லுகிறார். ஆகினாலே எங்கே கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்தோம் என்று சொன்னால் நம்மால் அந்த கதவை திறக்க முடியாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திற்கு சுவிசேஷத்திற்கான கதவுகள் அடைக்கப்பட்டது. எஸ், லெட்ஸ் மூவ். திரும்பவும் அங்கேயே போட்டு முட்டி நான் ஜெபம் பண்ணுறேன், நான் எழுப்புதல் வரட்டுன்னு பார்க்குறேன், நான் முழங்கால போடுறேன், நான் திறப்பில் நிற்கிறேன், வாயிலில் நிற்கிறேன், வெளியில் நிற்கிறேன், ரோட்டில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே நின்னாலும் வேலையாகாது. ஆகுமா? வசனம் சொல்லுகிறது, அவர் பூட்டினா யாராலையும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் யாராலையும் பூட்ட முடியாது. ஓகே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், ஐ நோ யுவர் டீட்ஸ், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்தது சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், இதுதாங்க எண்ணத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், they are very weak. Weak in numbers but strong in their faith. எண்ணிக்கையில பலவீனம் உள்ளவர்கள், விசுவாசத்திலே பலமானவர்கள். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான் என்கிற கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். உன் கிரியைகள், இவர்களுடைய கிரியைகள் என்னவாக இருந்தது? ஆபத்து நிறைந்த பட்டணத்திலே மக்கள் எப்பொழுதெல்லாம் ஆபத்தை சந்தித்தார்களோ, இந்த குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்த சின்ன சபை அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இந்த பட்டணத்தில் இருந்தது. கர்த்தர் ரொம்ப அழகா அடிக்கோடிட்டு சொல்லிவிட்டார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். விக்கிரக கோயில பார்த்தா ஒருத்தனு கூட்டி கொண்டு வந்து உட்கார வைத்து அவனை படுக்க வைத்து அவனுக்கு தங்க இடம் கொடுத்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிற ஆள் கிடையாது. ஏராளமான கோயில். ஆனா இந்த சின்ன சர்ச்சில் இருக்கிற சின்ன மக்கள், பலவீனமான மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கின மக்கள், இவர்களுக்கு அங்கே எந்த வேலையும் கிடையாதுங்க. எந்த வேலை செய்வாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. செஞ்சா 2 வேலை செய்யணும். ஒன்று கோயிலில் வேலை செய்யணும், இல்லாவிட்டால் அந்த கோயிலில் இருக்கிற தெய்வத்திற்கு ஊத்தி கொடுக்கிற சாராய கடையில் வேலை செய்யணும். இப்போ நீங்க இந்த கோயிலில் வேலை செய்வீங்களா அல்லது சாராய கடையில் வேலை செய்வீங்களா? எங்கேயுமே செய்ய முடியாது, 2 பக்கம் செய்ய முடியாது. அப்போ இவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்னு பாருங்க. நல்ல வருமானம் வரணும் அப்படின்னா எங்க வேலை செய்யணும்? ஒயின் ஷாப்ல வேலை செய்யணும். நான் இந்தியாவில் சொல்லலை, அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் வருமானம் வரணும்னா கடைக்கு போயிடலாம்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் நல்ல வருமானம் வரணும்னா பிலடெல்பியாவில் ஒன்று ஒயின் ஷாப்பில் வேலை செய்யணும், இல்லாட்டி இந்த கோயிலில் தான் நீங்கள் வேலை செய்யணும். இந்த 2லையுமே வேலை செய்யாத மக்களுக்கு என்ன வருமானம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர்கள் பணக்காரர்களும் அல்ல. இந்த சபை பணக்கார சபையும் இல்லை, இந்த சபை எண்ணிக்கையில் அதிகமான சபையும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறந்துடவே கூடாது. அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுவீங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்,
அப்படின்னா அந்த கொஞ்ச பலன் என்கிறதான வார்த்தையில் எதெல்லாம் அடங்கி இருக்கிறது? வருமானம், எண்ணிக்கை, அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வேலை எல்லாமே அடங்கி இருக்கிறது. டெய்லி கூலிக்கு போற ஆள்கிட்ட என்ன கையில பெருசா பணம் இருந்து யோசிச்சு பாருங்க. போனால் இல்லைன்னா அவ்வளவுதான். கோவிட் காலத்துல நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டேன். டெய்லி ரோட்ல பார்த்தீங்கன்னா மெத்தை தைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் போவான், கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் போவான், பம்ப் ஸ்டவ் ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் போவான் வண்டியில. அவனுடைய தொழிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு அப்படி சுத்தி வந்தான்னு சொன்னா, அன்னைக்கு ஏதோ 150-200 ரூபாய் கிடைச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு போகும். லாக்டவுன், இவன் வெளியிலையும் போக முடியாது. அப்படியும் வெளியில போனாலும் கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்றதுக்கு இவனை உள்ளே கூப்பிடுவாங்க. ஸ்டவ்வே ரிப்பேர் ஆகட்டும் பரவாயில்லப்பா நீ வராதின்றுவாங்க. உள்ளேயும் கூப்பிட மாட்டாங்க. இவனும் வெளியில போக முடியாது. மக்கள் பட்ட கஷ்டங்கள், கண்ணீர் வடித்தார்கள் மக்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, வருமானமே இல்லாத சபை மக்களை வைத்து இந்த சபை எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த பட்டணத்துல யாருமே செய்யாத ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். என் நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. கொஞ்சம் பேர் தான். நாமத்தை மறுதலிக்கிறதுங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? சர்ச்சை விட்டுட்டு கோயிலுக்கு போய் உட்காந்துக்கிறது இல்லை. சர்ச்சுக்கு வந்துடுறேன்ப்பா, தொழில் தானே. போய் வைன் ஷாப்பில் நான் பாட்டுக்கு கொஞ்சம் அதையும் ஊற்றிக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிறேன். நான் கோயிலில் மணி அடிக்க சொல்கிறேன், மணி அடிச்சுட்டு காசை வாங்கிட்டு சர்ச்சுக்கு வந்துடுறேன். நான் அதுதான் இல்லை, நான் அப்படி போக மாட்டேன். என் நாமத்தை மறுதலியாமல் என்கிறதான பதம் எதை குறிக்கிறது என்று சொல்லி பேட்டிகள் என்று சொல்லலாம். முழுசுமா சர்ச்சை விட்டுட்டு எந்திரிச்சு போய் அங்கே போகிறதுங்கிறது கிடையாது. சர்ச்சுக்கு வருவாங்க, பட்டப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விக்கிரகத்துக்கு உண்டான காரியங்கள் அதிலெல்லாம் ஈடுபாடு வைத்துக்கொண்டு மக்களோடு கலந்துட்டு அதில் இருக்கிற வருமானங்களை வாங்கி கொண்டு இருப்பது தான் என் நாமத்தை மறுதலியாமல். என் மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாசல் ஓப்பன் டோர்ஸ். யாருமே என்ன செய்ய மாட்டார்கள்? பூட்ட மாட்டார்கள், பூட்ட முடியாது. திறந்தது யார்? கர்த்தர். எதற்கான வாசல்? சுவிசேஷத்திற்கான வாசல். இயேசுதான் வாசல் இல்லையா? அவர்தான் சாவியும் கூட. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய பலன் என்ன? கர்த்தர் மட்டும்தான். உலக பிரகாரமாக நான் பலவீனன். என்னிடத்துல பொருளாதாரம் இல்லை, என்னிடத்துல வருமானம் இல்லை, என்னிடத்துல சேமிப்பு கிடையாது, என்னிடத்துல ஆள்பலன் இல்லை. ஆனால் நான் செய்கிற கிரியைகளை கர்த்தர் பார்த்து எனக்கு எதை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யாருமே பூட்ட முடியாத ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் செயல்பட்டோம் என்று சொன்னால், இந்த தேசத்தை சுவிசேஷமயமாக்குவதற்கு கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பார். நான் போட்ட இந்த வார்த்தைகளை நீங்கள் படியுங்கள், பார்க்கலாம். தேவன் மேல ஒரு பெரிய விசுவாசம் கொண்ட சிறிய திருச்சபை. பிக் ஃபெய்த், லிட்டில் சர்ச். இன்னொன்னு என்னது? பிக் சர்ச், லிட்டில் ஃபெய்த். எது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? சின்ன சபை தேவன் மேல பெரிய விசுவாசம் வைத்தால் பெரிய காரியங்களை, பெரிய சபை சிறிய விசுவாசம் வைத்திருக்கிற சபையை விட அதிகமாக, ஏராளமாக, தாராளமாக செய்ய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பார்வையில் எண்ணிக்கை என்று சொல்லுவது ஒரு பொருட்டே கிடையாது. ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, யாரெல்லாம் அள்ளி குடிக்கிறான்னு பாரு, யாரெல்லாம் நக்கி குடிக்கிறான்னு பாரு. ரொம்ப பேர் இருந்தானா என்ன, நான் அவனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் அனுப்பிட்டார். கடைசியில் அள்ளி குடித்தவர்கள் எத்தனை பேர்? 300 பேர். அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்தார் இல்லையா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஏராளமான எண்ணிக்கைகளை வைத்து ஆண்டவர் கிரியை செய்கிறவர் அல்ல. இஸ்ரவேலினுடைய பெரிய சேனை இருந்தது. ஆனால் கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு நபரை கொண்டு முறியடித்து விட்டார். இவனெல்லாம் என்னென்னமோ வித்த போட்டு பார்த்தான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஆனால் ஒரு பையன் வந்தான், அவனுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை, அவன்கிட்ட ஆயுதமும் கிடையாது, அவங்ககிட்ட ஷூவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட என்னப்பா இருக்கு? ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஓநாய் கடாய் வந்து அடிக்கிறதுக்கு ஒண்டி வில் வச்சிருக்கிறேன், கேட் வில், கவன்கல் ஒண்டி வில் தான் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ண போற நீ? அவன் பார் எப்படி இருக்கிறான். கர்த்தர் செஞ்சாரா செய்யலையா? நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? என்னை கொண்டு ஆண்டவரால் செய்ய முடியும். எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருந்தால். நான் பலவீனன் தான், என்னிடத்துல பொருளாதாரம் இல்லைதான், என்னிடத்துல சேமிப்புகள் இல்லைதான், எனக்கு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு எனக்கு கல்வியும் இல்லைதான். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, தேவன் மேலே வைக்கிற ஒரு பெரிய விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் சிறியவன், என்னில் இருக்கிற விசுவாசம் பெரியது. கர்த்தரால் காரியங்களை நடப்பிக்க முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? பிலதெல்பியா சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கர்த்தர் பயன்படுத்தினதை போல இங்க இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் கர்த்தர் நிச்சயமாய் பயன்படுத்துவார். எப்பொழுது என்று சொன்னால், உங்களுக்கு தேவன் மேலே பெரிய விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் பயன்படுத்துவார். கண்களை மூடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் என்னோடு பேசி இருக்கிறீர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்பீர்கள்? கர்த்தர் எனக்கு முன்பாக சுவிசேஷத்திற்கான திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த வாசலை நான் பயன்படுத்திக் கொள்வேன். கர்த்தருடைய ரட்சிப்பின் செய்தியை சுவிசேஷமாய் நான் அறிவிப்பேன் என்கிறதான ஒரு பெரிய தீர்மானத்தை எடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருந்து காரியங்களை நடப்பிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். எந்த குறையும் இல்லாத சபை, ஆனால் வீக் சர்ச், ஏதோ கொஞ்சம் பலன் இருக்கு, அவ்வளவுதான். போதுமான ரிசோர்சஸ் இல்லாத சபை. நோ ரிசோர்சஸ், நோ மணி, நோ ஸ்ட்ரக்சர், நத்திங். பீப்புள் ஆர் வெரி புவர், they are very weak. Physically, financially they are weak, but spiritually they are very strong. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், are you strong spiritually? ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறீர்களா? உங்களுக்கான திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவனும் அதனால் அதை பூட்டவே முடியாது. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிலதெல்பியா சபையை குறித்த சரித்திரபூர்வமான சம்பவங்களோடு இணைத்து ஆண்டவரே காரியங்களை பார்க்க நீர் உதவி செய்தீர். பரிசுத்தமும் சத்தியமும் உள்ளவர் என்று சொல்லி இந்த சபைக்கு நீர் வெளிப்பட்டீர். இந்த சபையின் மக்கள் இயேசுவாகிய பரிசுத்தத்தையும் இயேசுவாகிய சத்தியத்தையும் நேசிக்கிறவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை இந்த சபை கொடுத்தீர் ஆண்டவரே. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கொஞ்சம் பலன் இருக்கிற எங்களை நீர் பார்த்து, எங்களுடைய கிரியைகளை பார்த்து நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பொருளாதாரத்தில் நாங்கள் பலவீனர்கள், எண்ணிக்கையில் நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிறதான ரிசோர்சஸ்ல நாங்கள் பலவீனர்கள். எங்களிடத்துல எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் கர்த்தாவே சந்திக்கப்பட முடியுமா என்கிற கேள்வி இருக்கிறது ஆண்டவரே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்து எத்தனையோ விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஆனாலும் எங்களுக்கு உண்மையில பெரிய விசுவாசம் இருக்கிறது ராஜா. இந்த விசுவாசத்தை கொண்டு எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நீர் போதுமானவர் என்பதை அறிக்கை செய்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து, உண்மையில அவர்கள் வைக்கிற விசுவாசம் எப்பொழுதுமே பெரியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அது ஆழமானதாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. அது உறுதியான பற்றுடையதாகவும் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்ளுவீர் என்கிறதான வசனத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம்.
உம்முடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. Praise the Lord.